போன மினி வ்ளாக்லேயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஃபர்னிச்சர் கடைக்கு போயிருக்கோம் அப்படின்ட்டு. எதுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து சோஃபா வந்து மாற்றிட்டோம். என்னோட நிறைய வீடியோஸில் நம்ம வீடு சோஃபா வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த சோஃபா போட்டதுலேருந்து வீடு ஃபுல்லாக அடைஞ்ச மாதிரி இருந்தது. அதனால அது போட்டுட்டு நாங்கள் வந்து இந்த சோஃபா வந்து வாங்கிட்டோம். அதே மாதிரி கட்டிலுக்கு வந்து பெட் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, 1 வருஷம் கிட்ட ஆயிருக்கோம் நாங்கள் பெட்டு தூக்கி போட்டு. அதனால வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஃபைனலி பெட்டும் வந்து கூட சேர்ந்து வாங்கிட்டோம். ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அன்னைக்கு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு, அதனால கடகடன்னு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஒரு குட்டி இருக்கும் போதே ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கு அவ்வளோ அலப்பற ஆகும். இப்போ ஒரு குட்டிக்கு 2 குட்டி ஆயிடுச்சு, சொல்லவா வேணும். அன்னைக்கு வீட்டில் சோஃபா வந்ததுனால கொஞ்சம் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு ஃபங்க்ஷனுக்கு. அன்னைக்கு கொஞ்சம் அரிபரியா தான் வந்து ஃபங்க்ஷன் கிளம்பணும். நானே பரபரன்னு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு இருக்கேன். நடுவில் இவ தொல்லை வேற தாங்க முடியல. அன்னைக்கு அம்மாவும் எங்க கூட ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அம்மா சீக்கிரமா வந்திருந்தாங்க. பசங்களை ரெடி பண்ணிட்டு அம்மா கிட்ட விட்டுட்டு நான் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் எங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருந்தேன், எப்படிமா எங்க 3 பேரையும் வச்சுட்டு நீ ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு வந்தேன், இந்த 2 குட்டிங்களை என்னால பார்த்து கூட முடியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தேன். ஒரு வழியா ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகி நாங்களும் வந்து ஜாலியாக கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வ்ளாக்ல மீட் பண்ணலாம். பாய்.